ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ நூப் ஐடிக்கு வந்துட்டோம் கைஸ். நம்மளோட நூப் ஐடிக்கு இந்த நூப் ஐடியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆமாம் கைஸ், நான் வந்து ஃப்ரோசன் வில்லேஜில் இருக்கேன் கைஸ். நம்ம நூப் ஐடிக்கு வந்துட்டோம். இந்த நூப் ஐடியில் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் எப்படி போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். நூப் சீரிஸ் பார்ட் 1. ஆமாம் கைஸ், நூப் சீரிஸ் பார்ட் 1 ஸ்டார்டிங் இன் ஃப்ரோசன் ஐலாண்ட் அப்படி தான் கைஸ் இந்த டைட்டில் வரப்போகுது. ஏங்க ஒருத்தன் அடிச்சான பறந்து போயிட்டானா வெளியே பறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். அதெல்லாம் கிடையாது, கொஸ்ட்டு தப்பாக போட்டான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமாக செகண்ட் ஷிப் போகணும் கைஸ். செகண்ட் ஷிப் போகணும், அதனால தான் நம்ம 2 XP போட்டிருக்கோம். 2 XP கைஸ் இதை யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப வேகமாக நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷிப் ஈஸியாகவே போயிடலாம். நான் வந்து தேர்ட் ஷிப் போகிறதுக்கு ஏற்கனவே நிறைய 2 XP போட்டிருக்கேன். அதாவது ஈவெண்ட் மட்டும் வரட்டும், அதில் 2 XP இது ஷாப்பில் கிடைக்கும்ல கைஸ், அப்படின்னா கன்ஃபார்ம் மேக்ஸ் போயிடலாம் அசால்ட்டாகவே. அதுக்காகலாம் காத்துன்னுக்கிறேன். அதுக்காக தான் கைஸ் காத்துட்டு எட்டி வந்துட்டான். ஆனால் அந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு போங்க, யாருமே இங்கே இல்லை. இங்கே தான் கைஸ் பயங்கரமான ஃப்ரூட்லாம் ஸ்பான் ஆகும். என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இங்கே வந்து கிரியேஷனு லவ் ஃப்ரூட்லாம் ஸ்பான் ஆகுது. எனக்கு வந்து எல்லாம் வேஸ்ட். ஓகே கைஸ், ஓகே கைஸ், நம்ம இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்ட் போட்டாச்சு. லெவல் 112 தெரியும்னு நினைக்கிறேன். லெவல் 112 சாதாரண ஒரு ஃபோன் பிளேயர் தான் கைஸ். என்கிட்ட பிசிலாம் கிடையாது, ஏன்னா எங்கள் அண்ணன் பிசி பிளேயர் கைஸ். மாஸ் காட்டுவாங்க எப்படினாலும் பிசி இருக்கேன்னு. எங்கள் அண்ணன் வந்து ப்ரிசனில் இருக்காங்க கைஸ், அவங்களோட நூப் ஐடியில். நாங்கள் 2 பேருமே நூப் ஐடி வச்சுருக்கோம். மிஸ்டர் ஷேடோ, ஆமாங்க மிஸ்டர் ஷேடோ, இது மிஸ்டர் ஷேடோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் தான் இது எங்கள் அண்ணனோட வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் ரையூகா பிளேடர், அதாவது என்னோடய சேனல்லையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சீல நீங்கள் எந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா ஃப்ரூட்டுமே கிடையாது, அதாவது நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அந்த ஃப்ரூட், அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. இருங்க, இது போட்டு பழக்கணும். லெவல் 115. ஐயோ அந்த சைடு இல்லையா கைஸ். இப்போ நம்ம ட்ரூ ட்ரிபிள் கட்டானா தான் ஃபஸ்ட்டு சீரியே வாங்க போகிறோம். அதாவது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் கண்டானா தான் கைஸ், அதான் ட்ரூ ட்ரிபிள் கண்டானா, அதான் அப்படி சொல்கிறேன். சரி, என்னால் சும்மா கையில் இதே தான் வந்து 2 XP கோட்ஸ். ஃபஸ்ட்டு சி பிளேயர்ஸ்லாம் மறக்காமல் அந்த ட்ரை பண்ணியாக பார்க்கணும். 2 XP கோட்ஸ் கைஸ், மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அது இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். நான் ஃப்ரோசன் வில்லேஜில் இருக்கேன், எவ்வளோ அப்படி தான் சொல்கிறது. 2 XP கோட் எல்லாருமே போட்டுருங்க கைஸ், ஃபஸ்ட்டு சீல இருக்கவங்கலாம். ஆனால் அதிகமாக போடாதீங்க, எப்போயாவது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் செகண்ட் சி தேர்ட் சீல யூஸ் ஆகும் ஒரு சில 2 XP கோட்ஸ்லாம். இல்லை ஈவெண்ட் வரும்போது ஈவெண்ட் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற டைமை பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரூட்டு அந்த மாதிரி கிடைக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. 2 XP தான் நம்ம லெவல் ஏற்றிட்டு வேறு என்ன ஃப்ரூட்டோட பார்த்துக்கோங்க. இப்போ ஈவெண்ட் வரப்போதுன்னு சொன்னாங்க, அது என்ன ஈவெண்ட்டு? சம்மர் ஈவெண்ட்டு. நம்மளுக்கு ஏற்கனவே சம்மர் தான் கைஸ், ஆனால் மற்ற ஊர்கள், அதாவது அமெரிக்கா அந்த மாதிரி ஊர்கள் சம்மர் வரும்னா அது ஜூன் டைமில் தான் வரும். ஜூன் ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் தான் சம்மர் வரும். அதனால் அவங்களோட சம்மரில் தான் நம்மளுக்கு வரும் கைஸ். ஏன்னா இந்த கேமை உருவாக்கின ரிப்பிந்திரா வந்து ஒரு ஃபாரின் பீப்புள், நம்ம இந்தியா கிடையாதுல்ல, அதனால தான் அவங்க சம்மர் காலத்தில் தானே அவங்க இது ஈவெண்ட் போடுவாங்க. அப்போ மட்டும் பாருங்கள் நம்ம ஐடியில் மேக்ஸ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா கலெக்ட் பண்ணிப்போங்க, எது வந்தாலும் கலெக்ட் பண்ணிவிட்டு எதாவது நல்லா ஃப்ரூட் அந்த மாதிரி கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். ஐயோ எவ்வளோ அடிக்கிறானே, 8 கொஸ்ட்டு முன்னாடியே போட்டுருவாங்க கைஸ். 2 பேர் கைஸ், இந்த 2 பேருக்குள்ளே அவன் சாவடிச்சாலும் அடிச்சிடுவான். ஐயோ லைட் ஃபுட் யூஸர் வரையா, அப்புறம் அசால்ட்டாக முடிச்சிருவாங்க. நீ தானா? எனக்கும் இந்த டைம் விட்றான், இது நானும் வர்றேன் கைஸ். எனக்காக வெயிட் பண்ண மாட்டேறாங்க கைஸ் எங்கள் அண்ணன். வெயிட் பண்ணிட்டு ஓ நீ கொஸ்ட்டு போடாமல் அப்படி தான் அடிச்சிட்ருக்கியா? இது வந்துட்டேன் பாஸு. டே கீழே போட என்ன கைஸ் ரிட்டர்னில்
வந்துட்டு வரான். ஆத்தி டே அடிக்க விடுங்களா? அடிக்க விட மாட்டாங்க. எங்கே இருக்கானே தெரில. எவ்வளோ இருக்காங்க? செத்துட்டானா? இல்லை சாவல. அடாப்பா வீலா கீழே போயிருக்காங்க. எங்கவன் மறுபடி மேலையா? படம் சாவு போடு கிடச்சிச்சு கைஸ். நம்ம லெவல் 8 இருங்க. என்னமோ காட்டுது. நியூ கோஸ்ட் அவைலபிள். எங்கன்னா மெரைன் ஃபோர்ட்ரஸ் எடுத்துனா. எப்படியோ மெரைன் ஃபோர்ட்ரஸ் போயாச்சு கைஸ். இப்போ நம்ம ஒரு ஆயுதத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியதான் இங்கேருந்து. என்ன ஆயுதம்னா, ஆமாங்க கைஸ், ட்ரூ ட்ரிபிள் கண்ட்ரானா பர்ச்சேஸ். அப்படியே டன் டன் டான் டடாடா. இதோ இதான் எங்கள் அண்ணன் நூப் ஐடி. இங்கே பாருங்க, ட்ரூ ட்ரிபிள் கண்ட்ரானா கையில் வச்சுட்டு மாதம் தெரியிடான். என்னடா இன்னும் கூட ஆறா போடலையா நீ? காலில் ஆறா. ஓ நீ டாட் ஆனால் ஃப்ரூட்டை கையில் வச்சுன்னா ஆறா வராதா? எங்கே இப்படி வை. ஆறா போடு. வந்துடுச்சு. ஓகே, நம்ம இன்னும் காம்பேட்டில் தாங்க உட்காந்துட்ருக்கோம். எப்படி கைஸ், நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரன்னு ஒருத்தரை பார்த்தோம் கைஸ். அப்புறம் என்ன பண்ணியிருந்தான் தெரியுமா? அவரை பார்த்து ஐயோ சிரிப்பாக வருது. ஆறா கலர் வந்து என்ன இருக்குன்னே தெரியல. ஆனால் ஆமாம் தேர்ச்சி கைஸ். அப்புறம் ஆறா ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்னோம். பார்த்தா பிளாக் கலர் ஆறா. ஃபஸ்ட்டு சி ஆறாவை போய் தேர்ட் சி வந்து போட்டுருக்காரு. என்ன கலர் ஆறா வரலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? எப்படி கலர் ஆறா வரும் அப்படின்னு கேட்டுரு கைஸ். அப்போ சொன்னான் அவன், 2 ஆரா மிக்ஸ் பண்ணால் கலர் ஆரா. அதான் அப்படி சொன்னாங்க கைஸ். ஐயோ சிரிப்பு தாங்கலை எனக்கு. காமெடி பண்ணுறது ஒரு அளவு இல்லையா கைஸ்? எங்கள் அண்ணன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நான் ஆளை காணும். நம்ம ரொம்ப முன்னாடி வந்துட்டோமோ? ரொம்ப முன்னாடி தானே போகிறோமேன்ட்டா இருந்துச்சு. ஓகே. ஆத்தி அந்த சரி தண்ணி இருக்குல்ல, அப்பா அப்படி ஜஸ்ட்டில் போய் நின்று நான் வயசு அண்ணீரை தூக்கி சாப்பிட்டேன். ஏய் இருடா டே நானும் கொஸ்ட்டு போட்டு வரேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். வயசு அண்ணீரை கொஸ்ட்டு கூட என்ன இரு 130 தானே? நான் ஏற்கனவே 121. 130. நான் 130 ஆகிட்டு வரேன் ப்ளீஸ். இன்னும் வரல ஆயா. இப்போ அந்த ஸ்வாட் வச்சு அடிப்பு போகிறாங்க. கன்று வாங்கலாம். இப்போ நம்ம லைட் ஃப்ரூட்டை வச்சு கிரைண்ட் பண்ண நானா சீஃப் பெட்டி ஆஃபீஸர் அடிச்சுட்டு இருக்கேன். என்ன லெவல் ஏறிடுச்சு? ஃபஸ்ட்டு முடியவே இல்லை, லெவல் ஏறிடுச்சு. பரவாயில்ல. அதுக்கு என்னது டியூவல் ஃபிளிங் ஷாட்டா? எவ்வளோ? 65,000. அதே கஷ்டம் வச்சு நான் இது வெறும் 60,000 தான். ட்ரூ ட்ரிபிள் கண்ட்ரானாலே வாங்கிடலாம். நானும் வாங்கிட்டேன். அந்த ட்ரூ ட்ரிபிள் கண்ட்ரானா நார்மல் எதுக்கு தேவையில்லாம? நீ உனக்கு எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன். நீ வந்து வேறு ஏதாவது வேலையை பாரு, நானே பார்த்துக்கிறேன். பண்ணாதானா அதுதான் பண்ணுவியா கேட்குறேன். ஓகே. அப்பாடி புது ஸ்கின் தான் கைச்சு ஜாலி கைஸ். மால் நான் இது வாங்கிக்க கூடாதுடா. எது? இந்த கன்னு. அது வந்து ஒரு ஆக்சஸரி இருக்கு தெரியுமா? எது? எனக்கும் தெரியுமே. அந்த ஆக்சஸரி வாங்கியிருக்கலாம்ல. அது 1 லட்ச ரூபாண்ணா. நான் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு அதான். அப்போ நம்ம ஆக்சஸரி வாங்கிட வேண்டியதுதான். இப்படியா சேர்த்து வச்சு ஆக்சஸரி வாங்கிடணும். ஓகேவா கைஸ்? ஆக்சஸரியை மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம பின்னாடி மாதம் கருப்பு கலரில் போட்டுருக்கலாம். இல்லை இப்போ திடீர்னு நம்ம இவனை அடிக்கிறோமா ஒய்சட் மில்லு, நம்மளுக்கு வெள்ளை கலர் கோட்டை தான் இப்படி இருக்கும். ஆமாம், அந்த கோட்டெலாம் நம்ம செகண்ட் சைடில் வச்சுருப்போம் கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு சைடு வைக்கல. ஆனால் இப்போ வைப்போம் கைஸ். ஆனால் பாருங்கள், நீங்கள் வச்சிடலாம். கைஸ் இன்னும் ஒரு கொஸ்ட் கூட முடியல. அதுக்குள்ளே இன்னொரு லெவல் ஏறிடுச்சு. போட சாவடி. அவ்வளோதான் கைஸ். இப்போ தான் கைஸ் கொஸ்டே முடியும். இன்னும் ஒரு கொஸ்ட்டு. 24,000. இப்போ தானே ஸ்பின் பண்ணோம்.
கைஸ் ஸ்மோக் தான் கைஸ் கிடச்சிது. எனக்கு அதை விட பயங்கரமாக ஸ்பின் கிடச்சிது. ஸ்பின் பண்ணால் ஸ்பின் கிடைக்கும். பக்கத்தில் போர்ட்டல். கைஸ் எனக்கு வந்து 2 ரைவல்ஸ் தான் இருந்தது. அதாவது உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். அதுக்கோட ரீஃபார்மேஷன், அதாவது பழைய விஷயம். லைட்டு ஐஸ் அவங்களாம் ரைவல்ஸ் தான். அதுக்கு டைகரெட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களாம் கணக்கெடுத்தே கூடாது. ஃபஸ்ட்டு சில எங்கேருந்து அதெல்லாம் கிடைக்கும், அழைச்சாலும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட 3rd CIDயில் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், 2nd C போகலான்ட்டு இருக்கோம். சாப்பிடா பொழுதுட்டு இருக்கோம். சாப்பிட மாட்டான். ஐஸ் ப்ரொடியூசரு கைஸ் இங்கே தேவையாமல் கடுப்பேற்றிருக்காங்க கைஸ். போங்க கைஸ். இந்த 2 பைத்தியக்காரங்க வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. நான் மட்டும் 2nd CIDயில் வந்தேன்னா ஒரே அடியில் கத்த மாட்டோம். 3rd CID அதில் மட்டும் வந்தோன்னா ஒரே அடியில் கத்த மாட்டோம். கடுப்பு இருக்குது. ஆனால் நான் 1st CIDயும் 3rd மேக்ஸ் லெவல் வந்து காட்டுறோம். ஃபஸ்ட் அதிலே மேக்ஸ் போல இன்னும் 6 நிமிஷம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எங்கள் அண்ணா போயிட்டாங்க சார். இங்கே பாருங்கண்ணா இந்த பைத்தியக்காரன் பாருங்களேன், வந்து அடிச்சுட்டே இருக்காங்க கைஸ். ஸோ நீ அடிக்கிறியா அவனை? ப்ரோ மேக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டுருக்கான். நீனே பார்த்துக்கோ. உன்னோட கம்மி லெவல் தான். அவன் தானே போன வாட்டி சாவடிச்சேன். அஞ்சியா கைஸ்? எல்லோ பெரி. இது நம்ம 2nd CID கலர் மாற்றிக்க வேண்டியதுதான். இது எல்லோ கலரில். ஆனால் நம்மகிட்ட ஏற்கனவே சூப்பரான பெரி இருக்குது. பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லை, இங்கே இருக்குது. பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது. அதை 3 வச்சு எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். எவனோ அடிச்சிட்டேன். எங்கே டேமேஜ் வந்தது? இவன் மேலே டேமேஜ் வந்தது. எவனோ ஒருத்தன் மேலே அடித்தான் கைஸ். டேமேஜ் வந்த சைடில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இன்னும் நான் எவனோ அடித்தேன். எவனுமே அந்த சைடு இல்லை. அப்படின்னா யாரையாவது பிளேயர் வச்சுருந்தா கூட காம்பேட் வந்துருக்கும். ஓகே கைஸ், எப்படியோ நம்மளை வைசெட் மில் அடிக்கிற லெவல் வந்தாச்சு. இப்போ வாங்க வைசெட் மில் கொஸ்ட்டு போட்டு கிழிக்க வேண்டியதுதான் அவன் மூஞ்சியை. ஆனால் எப்படி தான் கிழிக்கிறதுன்னு தெரியல. இப்போ அடுத்தது வந்து ஸ்கை ஐலாண்டு. அதான் கைஸ் கடுப்பேறும். இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துடுவான். நீ தான் போன வாட்டி அடிச்சியா? நீ இல்லைனா ஏன் அடிச்சிருப்பான்? சரி வாங்க, ஸ்டாட்ஸ் வந்து எதில் போடலான்னா இருங்க. 1 நான் கியூ வருது. 1 யோ தான் கைஸ் ஃபாஸ்டஸ்டான சேஞ்சிங் ஸ்டாட்ஸ். இப்படி சேமாக சேஞ்ச் பண்ணுறதுல 48 செகண்ட்ஸில் வந்துடும். வேகமாக வா. ஓகே கைஸ், அது வரைக்கும் நம்மளோட பவர்லாம் கட்டுறேன். நான் காம்பேட் எப்படி. இது வந்து கண்டானா கைஸ், கண்டானா. வாங்க இதுக்கு போய் மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட் அட்டாக் கண்டிப்பாக அன்லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். 20 மாஸ்டரி அதுக்குள்ளே வந்துடுவான். சும்மா இவனை போட்டு அடிக்க வேண்டியது. தண்ணி எங்கன்னா தண்ணி குடிச்சு வரப்பான். என்னடா இது அங்கே பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டேன். அதான் என்னால் எவ்வளோ பொறுமையாக. ஆமாம், ஃபஸ்ட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கால்ஸ், நம்மளை வேஸ்ட். இங்கே பாருங்க, ஒருத்தர் அடிக்க விட்றானா? நம்ம ஃபஸ்ட்டு மூஞ்சிய முறையெல்லாம் முறைக்கணும். காமெடி மூஞ்சிதான். சும்மா வந்து அடிச்சிட்டு இருக்கான். மூஞ்சி முறையெல்லாம் அதை வந்துட்டான் இதோ. ஃபஸ்ட்டு வைஸ் எட்மிலோட மூஞ்சியை கிழிச்சிடலாம். அப்போ அவங்க எல்லா மூஞ்சியும் கிழிச்சிடலாம். நான் அடிக்கிறேன் இரு. நான் எப்போ அடிக்கிறது? என் லெவல் எவ்வளோ, அவளோட லெவல் எவ்வளோ, சேம் லெவல் தான். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். நம்மளால இவனை தொடக்கூட முடியாது.
எப்படி குளிச்சுட்டு போகிறோம். ஆத்தி ஒர்றா 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 ஒர்றா. ஐயோ ஆமாம் எங்கே முடிஞ்ச ஒரு பிரச்சனை இருக்குது. ஆத்தி எதுக்கு என்னையும் போட்டுதல்ல பாடி உன் லைட் இங்கேருந்து வருது. ஆலையா ஆலை எது இதுதான் ஏழையா? காய்ஸ் எங்கே காய்ஸ் போனாங்க? டமா டமான்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது. அவன் எங்கேருந்து அடிக்கிறானே தெரில. எங்கே போனாவன் தெரியலையா? ஓகே காய்ஸ் நம்ம இன்ஸ்டன்ட் பவர் ஆன் பண்ணலாம். இந்த வழி ஓட்ட வழியா இல்லை, இங்கேயும் இல்லை. இல்லை உன் ஸ்கை பீம் பாரேஜ் போட்டு டேமேஜ் விழுகுதான்னு பாரு. இது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை கைஸ் டேமேஜ் விழுகலை. என்ன டேமேஜே விழுகலை. ஆனால் எங்கே இருப்பான்? ஒரு வேளை நீ அடிச்ச அடியில் பின்னாடி போயிட்டானோ? இந்த ஓட்ட வழியை முக்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமே இல்லையே, இந்த ஓட்டையிலையும் இல்லை. இப்போ செவ்வறு வழியாக பார்ப்போம். இங்கேயுமே இல்லை. ஓ அது நீ தானே அது. நான் வயசுக்கு முன்னாடி நினச்சிட்டேன். நான் இங்கே கீழே இல்லையே, நான் முன்னாடி விட்டேனா? கைஸ் எங்கே போனானே தெரியலையே. பாபா இங்கே தான் இருக்கான், கீழே நின்றுருக்கான் கைஸ். ஐயோ போடு போட அடிச்சு முடிச்சு போகிறேன். போட்டா ஏமாண்டே வா சூப்பரே. அப்படியே வெயிட் பண்ண. நான் அப்படியே 2 HP மட்டும் போட்டுருந்துறேன். 2 HP முடிஞ்சிச்சு. இதை பார்த்துக்கோங்க கைஸ். SUB 2 ஓ இது என்ன கைஸ் என்னென்ன வந்துச்சு? டே என்னடா SUB சரி இது போடுறேன். ஓகே 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 சக்ஸஸ். போட்டாச்சு. எங்கே இருக்க? இல்லையா? அப்படியே கடைசி டம்மா நான் போட்டு முடிச்சிடுறேன். ஆத்தி சவுண்டு நல்லா கேட்குது, காதுக்கிட்டே கேட்குது. ஐயோ வரேன். முடிச்சிட்டான். ஜாலி பவுண்டி கச்சிச்சு நம்மளுக்கு 15,000. ஜாலி. நம்ம 2 பேருமே ரைட்டு தான். ஆனால் அவன் ரொம்ப அதிகமான லெவல், நம்ம ரொம்ப கம்மியான லெவல். இப்போ நீனும் 2 HP போட வேண்டியதான். என்னமோ பேர் சொன்னான், பேரை மறந்துட்டேன். அவனே தான். அது நான் தானா? நான் மூஞ்சியே பார்க்கல. நம்ம ப்ரோ பிளேயரில் அப்படி தான் சொல்லுவோம். ஓகே கைஸ் இப்போ இவங்களை அடிச்சு மூஞ்சி முறையை நான் உடைக்க வேண்டியதான். சீஃப் பெட்டி ஆஃபீஸரு 47,000. இல்லை நான் ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ண டைம் ஓடிட்டு இருக்குமே 2 hours டைம். எங்கள் என்ன ஸ்பின்லேயே உட்காந்துருக்கான் போல. ஆமாங்க ஸ்பின் பண்ணிட்டு நல்ல ஃபுட்டாக கிடச்சதான். இந்த ஃபுட்டில் இந்த ஐடியில் நிறைய லக் இருக்குன்னு எங்கள் அண்ணன் சொன்னான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணும்போதே லைட்டு கிடைச்சு, செகண்ட் டைம் பேசினா, 3rd டைம் ஸ்மோக்கு, அதாவது 3வது வாட்டி தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணேன். இதோ இங்கே மறுபடியும் வந்துட்டான் பாறேன். இதோ ப்ரோ மேக்ஸ். இப்போ தான் இங்கே போகிறேன். இந்த பைத்தியக்காரன் உன்னை பார்த்து பயந்து ஓடிடான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் லெவல் வந்துட்டேன். மூஞ்சி நண்டா உடைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அவன் மூஞ்சி உடைக்கிறதுக்கு. வாடா பிபி வாடா சாப்பிடா. ப்ரோமேக்ஸ் காலி. லைட்டுனா சும்மாப்பா
இப்படி கைஸ் ஒரு பிவிபியும் இங்கே காட்டிட்டோம். மறுபடியும் வருவான் அவன். வந்தால் மறுபடியும் உடச்சிட வேண்டியதான் மூஞ்சியை. இன்னைக்குள்ள நம்ம இதுக்கு 150 லெவல் வந்துடுறாங்க இந்த வீடியோலேயே. இப்போயே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கலாம். இது வந்து 45 நிமிட்ஸ் வீடியோ கைஸ். ஓகேவா கைஸ்? இது 45 நிமிட்ஸ் வீடியோ. இப்போ மட்டும் பாரு. அவன் காலி. லெவல் 140. இன்னும் 10 லெவல் தான் இருக்கு. ஜாலி ஜாலி ஜிங்கானா தலையிட மங்கானா. ஜாலி ஜாலி ஜிங்கானா தலையிலே மங்கானா. அவங்க மறுபடியும் வந்துட்டேன்டா. வா 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 நீ வா நீ வா. இப்போ இது ஸ்கைலான்ஸ்க்கு அப்புறம் ப்ரிசன் தான். நான் 2 HP போட்டு எப்படியாவது வேகமாக வந்துடுவேன். நம்ம நூபாக இருந்து ப்ரோ பிளேயராக மாற போகிறோங்க. இந்த வந்துட்டானா பிபி வந்துட்டானா வாட 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 வாடா பிபி வாட வாட வாட. எங்கடா போகிறேன்? இந்த ஓடுறான் பாறேன். கைஸ் என்ன முடிச்சிட்டாங்க கைஸ்? ஸோ நான் இங்கே பிஸியாக கிரைண்டிங் பண்ணும்போது அடித்தான்ல. இப்போ வாடா மறுபடியும் வாடா. எங்கே அவன் ஓடிட்டானா? நான் எங்கே இருக்கான்? ஓடிருப்பானே. ஓடிட்டான் கைஸ். பயந்தங்க ஓடிட்டான். கன்ஃபார்ம் தெரியுது. பயந்தான் ஓடி. இதோ அங்கே தான் இருக்கானா? பா 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 உடைக்கிறான். வாடா பார்த்துக்கலாம். சாப்பிடு. அண்ணா இது ஓகேவா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் போகணுமா? அவன் மூஞ்சியை நானே உடச்சிட்டேன் கைஸ். எங்கள் அண்ணெல்லாம் இனிமேல் தேவைப்பட மாட்டான். மூஞ்சியை நானே உடச்சி வீசி. இங்கே பாரேன். அப்போ நீ நானும் சமைச்சேன். என்னடா பண்ணுவேன்? சரி உனக்காக பாவம் பையா பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடலாம். அந்த சைடும் அந்த மறுபடியும் பிவி தூக்கிட்டு மண்டையிலே போடுவேன். எதுக்கு இங்கே வர? பேசுங்களா வந்துட்டு இருக்காங்க. நீ ஒரே சவுண்ட் செத்துருவான். இருக்காங்க. நம்ம இன்னைக்குள்ள எல்லா மூவ்ஸும் அன்லாக் பண்ணிடுவோம். ஸ்கை பீம் பாரி ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டோன்னா அந்த ஐசிசர் கையில் கொண்டு பட்டக்கூட முடியாது கைஸ். வேஸ்ட்டு. ஓகே சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரை போட்டு நான் இப்போ லெவல் இருந்துச்சு. போடு 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 விஸ்வா தேராமல் பண்ணாத. தெரியல. தெரியல போட்டு பார்த்துட்டேன். நான் 143 லெவல். 50,000 இருந்தாலே வாங்கிடலாம்டா. ஆமாம் போய் வாங்க. ஆனால் அப்போ நான் என் பின்னாடி இருக்கிற ஷார்க் ரேஸ் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. அது எந்த டவர்னு தெரியல. இந்த டவர் தானே? ஐயோ யோ 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 எங்கே விழுகிறனே தெரியல. இந்த டவர் தான் நினைக்கிறேன். இல்லை இந்த டவர் கிடையாது. நான் இப்போ பாடுறேன். பார்த்துட்டேன். வந்துட்டேன் தாண்டி போயிட்டேனே. யோ இதெல்லாம் ரொம்ப தாண்டி போச்சு. எனர்ஜி இல்லை. காய்ஸ்
தண்ணியில் விட்டேன். ஆத்தாடி இன்னும் ஒன்றும் ஆகலை. ஆமாம் நம்ம ஆச்சு. கரெக்டாக டார்கெட் பார்ப்போம். லெட்ஸ் கோ. சியா நீ அசால்ட்டா போயிடுவ. ஆத்தி அம்மாடி கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு. இப்படின்னு வந்து ஐயோ பாடி வந்துட்டேன். ஆச்சி போதும்டா. பிளாக் கேப் வாங்கியாச்சு. கேப்புன்னு போட்டிருக்கு, ஆனால் கேப்பு வரல, கோட்டு வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம 150 லெவல் வந்ததுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், எவ்வளோ சீக்கிரமாக இப்போ தான் இது ஃப்ரோசன் வில்லேஜே போனோம். ஃப்ரோசன் வில்லேஜ்லேருந்து இப்போ நம்ம 150 லெவல் ஸ்கைலாண்ட்ஸ்கே போயிட்டோம் கைஸ். அடுத்த லெவல் வந்து எங்கள் அண்ணனோட இடத்துக்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். இது அது ஸ்கைலாண்ட்ஸ் தான், கரெக்டாக பார்த்து போகணும். ஓகே, இப்போ 3, 2, 1 லான்ச் போயிட்டுருக்கோம் கைஸ். அது என்னது? ஸ்கைலாண்ட்ஸ். இப்போ நம்ம கலக்க போடுறோம் கைஸ். ஸ்கைலாண்ட்ஸ் போய் இங்கே நிறைய இடம் இருக்குங்க ஸ்கைலாண்ட்ஸில், பயங்கரமான இடங்கள்றான். இப்போ நம்ம 1 லட்ச ரூபா சேர்த்து டார்க் ஸ்டெப் ஆனால் பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்டைல் தான் வாங்க போடுறோம் கைஸ். டார்க் ஸ்டெப் ஆனால் பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்டைல். இது வந்து அப்பர் ஸ்கைலாண்ட்ஸு, இதாங்க ஸ்லோவர் ஸ்கைலாண்ட்ஸ். இங்கே தான் நம்ம வந்துட்டுருக்கோம். புனிச்சு ஆண்டி புனிச்சு அப்பாடியே தாண்டி போயிட்டோம் கைஸ். நம்ம சும்மா விட்டுட்டோம், நார்மல் மாதிரிட்டோம், திடீர்னு பார்த்தா பறந்துட்டோம். ஓகே, அந்தரத்தில் பறக்கிற மாதிரி இப்போ நம்ம பறக்க போடுறோம். டன் 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 டான். இப்போ இப்படின்னு வந்து அந்த சைடு போகணும். வந்தாச்சு. இந்த ஐலாண்ட் தான் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். 6 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாம். அடிக்க முடியுதா? இல்லை, அடிக்க முடியல. இவங்களாலையும் அடிக்க முடியல. அப்படின்னா நம்ம இன்னும் கூட ப்ரோ பிளேயர் தான் கைஸ். சும்மா சொல்லணும் கேட்பா. ஓகே, வா 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 செல்ல குட்டியில் வா. நல்லா வந்து அடி வாங்கிடு. என்னடா பின்னாடி பண்ணிடுவாங்க? அடி வாங்க. இங்கே பாருங்க, மஞ்சள் பச்சை சிவப்பு கலர் கலராக இருக்குது. என்னடா பின்னாடி தள்ளிட்டே போகிறீங்க? டே கீழே போட்டுற போகிறீங்களா? அவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு, கீழே போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி முன்னாடி போயிட்டு ஒரு இதெல்லாம் சாப்பிடுச்சோன்னா மறுபடியும் ஸ்பானா வாங்கி வேகமாக. இதோ அடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம்னு காட்டுறோம் கைஸ். டார்க் ஸ்டெப் வேணாம், ஒரு ஆக்சசரி தான் அடுத்து நம்ம வாங்க போகிறோம். இதுங்க போய் காட்டிடுறேன். இதோ இந்த ஆக்சசரி தான். இங்கே ஒருத்தர் இருக்கான்ல, யோசி. டு யூ நீட் யுவர் நாட். ஐயோ எவ்வளோ காசு கைஸ், நம்ம இப்போ 4 பேர் அடிச்சிட்டோம். காசு வந்து 30,000. ஆமாம், மறுபடியும் இந்த 3 பேர் அடிக்கணும். இவன் அப்புறம் தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணும். வா 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 வா. டொமேட் இப்படி அடிக்கணும். எங்கே பண்ணுவேன் கைஸ்? 99 கைஸ். இன்னும் 9 தான். 9 10 இல்லை 11. இப்போ 10 மாறிடும். இன்னும் 10 லெவல் வந்துட்டோம். ஸ்கை பீம் பேரேஜ் அட்டாக் பண்ணுறோம். போட்டு கொடுத்தாண்டி தான் அவனை வீசு 10 வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. லெவல் வந்து 153. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம். டாட்டா, பை பாய்.